ஹலோ மக்களே! இன்னைக்கு அசத்தலான அடை அவியல் எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அடைக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, வரமிளகாய், பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு. இப்போ அரிசியும் பருப்பு வகைகளையும் தனித்தனியா நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியை ஊற வைக்கும் போது வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து மொத்தமா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைச்சிடாம கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அங்கங்க கொஞ்சம் பருப்பு தெரிஞ்சா பரவாயில்ல. இப்போ இதோட கொஞ்சமா நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் இஞ்சி, உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் தேவையில்லை, அதனால நான் பச்சை மிளகாய் இன்னைக்கு சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் துருவின தேங்காயையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பரங்கிக்காய், முருங்கைக்காய், கேரட், வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய், காராமணி, 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், வாழைக்காய் எடுத்துக்கலாம். இதோடவே கொஞ்சம் துருவின தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் ஒரே அளவில் நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நேரம் அடுப்பில் காயக்கூடாது, ஒரு மாதிரி வாசனை வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் சீரகமும் 1 வரமிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் மற்ற எல்லா காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து மொத்தமாக வதக்கி எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் எல்லா காய்கறிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த நேரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய் எப்போ சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவியல் செய்யறதுக்கு தேவையான தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப்பு தேங்காய், 1 பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்ப பேஸ்டா இல்லாம குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய்கள் எந்த அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ காய்கள் ஒரு 50% அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காய்களை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி திரும்பவும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். Five minutes later. இப்போ காய்கள் நல்லா முழுசா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல காய்களை நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த தேங்காய் விழுதை இதுல கொட்டி நல்லா பெரட்டி விட்டுடலாம். இப்போ வீட்டில் செஞ்ச கெட்டியான தயிரை ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் வெளியில் வச்சுருக்கேன். அப்போ தான் அவியலுக்கு தேவையான புளிப்புத்தன்மை தயிரில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிரை எடுத்து அவியலோட சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடையை ரெடி பண்ணலாம். அடை நல்லா கரெக்டான பதத்தில் வரது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடலை நல்லா காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மாவை நல்லா தோசை மாதிரி திரட்டிடாமல் கொஞ்சமாக மாவை ஊற்றி தட்டி தட்டி விட்டுடுங்க. இப்போ அடை கொஞ்சம் நேரம் வெந்ததும் அடை முழுசாக ஒரு பக்கம் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சைட் மட்டும் கரண்டியை விட்டு கொஞ்சமாக திருப்பி பாருங்கள். அடை முழுசாக வெந்திருந்தா திருப்பி போட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இன்னொரு பக்கமும் அடை வெந்து வந்துருச்சுன்னா சூப்பரான சுவையான அடையும் அவியலும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை அவியல் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.